வந்த. அந்த ம். நான் அன்றைக்கு எங்கட இந்த சாப்டர் அதாவது 7வது சாப்டர்ல கடைசி எழுத்துக்கு வந்திக்கிறோம். ஷீன். சரியா? இந்த எழுத்து வந்து சீன் உச்சரித்து இந்த சின்ன சீன் முன் பல் ரெண்டு நேரா வச்சு உச்சரிக்கிற நம்ம சீனை சொல்லி அந்த உச்சரிப்புல இருந்து தான் இந்த உச்சரிப்பை நாங்க பார்க்கணும். அதுல இருந்து தான் இது வந்திக்குது. அதுக்கு என்ன சொன்னோம்? முன்னுக்கு கீரை பல்லையும் கீழிக்கு கீரை பல்லையும் நாங்க நேரா வச்சு உச்சரித்தால் சீன் ச என்ற அந்த சவுண்டுக்கு நாங்க வந்துடுவோம் என்று சொன்னோம். சரியா? இங்க வந்து அதோட சின்ன ஒரு வித்தியாசம். அந்த பற்கள் வந்து நேராயிக்கே இயலாது. மேல் பல்ல கொஞ்சம் வெளிக்கும் கீழ் பல்ல கொஞ்சம் முள்ளுக்குமாக்கி ஷ அதே மாதிரி கீழ் நோக்கி உச்சரிப்போம். ஷ என்ற சவுண்டுக்கு நாங்க போகணும். சரியா? ஆஹ் மிச்சம் முக்கியமான விஷயம் அதுதான் நிற்கிது. ஓதுங்க பாப்போம். إن شانئك هو الأبتر. சரி பாருங்க. إن شانئك بلا. إن شانئك هو الأبتر. تكم போதுங்க. إن شانئك هو الأبتر. ம். அது பாப்போம். فهو في عيشة راضية. சரி பாருங்க. فهو في عيشة راضية. ஐஷதி ஐஷதி அந்த ஷே சவுண்டை கொஞ்சம் எடுத்துக்கணும். فهو في வா இல்ல. عيشة فهو ف ف فهو فهو في عيشة فهو عالية. فهو சவுண்ட் வரையல அது ஃபஹு படிச்சாச்சு. فهو في عيشة عالية. ரெண்டாவதும் إن شانئك هو الأبتر. மூணாவது. من شر ما خلق. திருப்பி வருங்க. من شر ما خلق. ஓகே, நாலாவது. وجعلنا النهار معاشا. ஐந்தாவது. ليلة القدر خير من الألف شهر. புலை புலை. ليلة القدر خير من ألف شهر. ஷஹர் அல்ல ஷஹர். ஷஹர். ليلة القدر خير من ألف شهر. குட். இது வந்து பார்ப்போம். إن في ذلك لعبرة لمن إن في ذلك لعبرة لمن يخشى. திக்காம திருப்பி.
إن في ذلك لعبرة لمن يخشى. لمن يخشى بلى. إن في ذلك لعبرة لمن يخشى. இங்கதான் அது பிழை வந்து இப்ப இதை உச்சரிக்கிறது எப்படி சத்து வந்திக்கிறது எதுக்கு இல்ல என்ன எழுத்து நான் மார்க் பண்ணிக்கிறதுல என்ன எழுத்து கழிக்குது ஸ்பா? லாம் மீம். லாமும் மீம். மீமும் மட்டும்தான். அ, ஆ ரெண்டு எழுத்து நான் மார்க் பண்ணிக்கிறதுக்குள்ள அ, இல்ல மூணு நூல். நூன். லாமுக்கு என்னைக்குது மீமுக்கு என்னைக்கு நூனுக்கு என்னைக்கு அடையாளம்? லாமுக்கு ஷத்தாவும் ம். ஃபத்ஹத்துன் நூனும். பத்தாத்து அ, சத்தாவும் ஃபத்ஹத்துன் நூன். பத்தாத்தும் பக்கத்துல ஆகி மேலுக்கு ஆகி எங்க கேள்விப்பட்டீங்க சத்துக்கு பக்கத்துல பத்தாவது இது இது இப்படி ஆகிது. இது சரி நகி இப்படித்தான் வரணும் அல்லது இப்படி வரணும் அல்லது இப்படி வரணும் இப்படியா வந்திக்குது லாமுக்கு. இல்ல. ஆ வேற உலகத்திலேருந்து வரக்கூடாது. எப்படி இது இப்படி வந்தா என்ன அர்த்தம் தெரியா. தெரியாதா? இந்த சொல் இதுக்கு முன்னால நான் உங்கள்கிட்ட கேட்டு தான் இந்த வாரத்துக்கு வந்திக்கிறேன். தாண்டி வந்துட்டீங்க. அங்க சரியாவது இங்க மாட்டிக்கிறீங்க. முதலாவது லாம், அடுத்தது மீம், அடுத்தது நூன் என்ற கன்செப்ட் சரி. அதுல பிரச்சனை இல்லை. அதை கண்டுபிடிச்சிக்கிறீங்க. ஆனா இப்படி பார்த்தா முதலாவது மீம் மேய்க்குது எப்படி லாம் வந்துச்சு பாப்பமே. முதலாவது எழுத்து மீம் தானே இருக்குது. அது பூரா லாம் மேய்க்குது. அது பூரா நூன் நிக்குது. எப்படி தானே இல்லையா? எங்க சவுண்டை காணும். அ, ம். இல்ல. என்ன இல்லை? ஒன்னாவது மீம், ரெண்டாவது லாம், மூணாவது நூனல். அது எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்கிறேன் நான் இப்ப. பாருங்க இப்ப அ, இதுல முதலாவது லாபிக்குது. அது பிறகு ஐன், அது பிறகு பா, அது பிறகு ரா தா. இதுல தால் தான் முதலாவது வந்துக்குது. இங்க முதலாவது வந்துக்கே மீம் தானே எப்படி நீங்க லாம்னு சொல்றீங்க ஏன் அது பாப்பமே. கேட்கிறே வாங்கிச்சா. இன்னையில முதலாவது அலிப்பிக்கு அது பேர் நுனிக்குது. ஃபீல இங்கேருந்து பார்க்குற நேரம் முதலாவது ஃபீ ரெண்டும் ஃபீ யாய் ஃபேக்குது யாய்க்குது. இங்கேருந்து பார்க்குற நேரம் முதலாவது தால் ஈக்குது. அதுக்கு பிறகு லாம் ஈக்குது. அதுக்கு பிறகு கேப் ஈக்குது. இதுல முதலாவது ஈக்குது லாம். ஆனா இதுல முதலாவது ஈக்குது மீம் தானே. அது பிறகு லாம் ஈக்குது. அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க மாதிரி? ம், ம். ம்.
இந்த சவுண்டை காணும். ம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்டுபிடிச்சல்ல. ம். சொல்லி தந்தேன் எனக்கு. சொல்லி தந்தது. எப்படி நான் எப்படி சொல்லி தந்தேன்? அதான் கேட்க அதான் கேட்குறேன். எப்படி சொல்லி தந்தேன்? முதலாவது லாம் வாரதுங்கிறத கண்டுபிடிச்ச மெத்தட் என்ன? அந்த மெத்தட் நீ சரியா விளங்கி இருந்தா லாமுக்கு வந்திக்கிற அடையாளம் என்ன, மீமுக்கு வந்திக்கிற அடையாளம் என்னங்கிறத லேசா கண்டுபிடிக்கலாம். அது விளங்கலைன்னா இது விளங்காது. இப்ப நீ ஓதுறீங்களே, நீங்க லைபுரத்தல் லமீன் என்று ஓதுனீங்களே இப்ப. லெமன். லமீன் என்று ஓதுனது பெரிய பிழை. ஏன் பிழைன்னா இந்த அடையாளங்கள் எந்தெந்த எழுத்துக்கு என்னென்ன அடையாளம் வருதுங்கிறதுல பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் கேட்கிறேன், எப்படி முதலாவது லாம் வந்துச்சுது மீமே வரணும்? காரணம் சொல்லணும். மீம் வராது என்றா இதற்காக வேண்டி வராது. லாம் தான் வருமெண்டா எஸ் இதுக்காக வேண்டி தான் லாம் வந்து இது. உதாரணத்துக்கு முன் ஜீரோ என்ற சொல்ல எடுத்தா மீம் முதலாக வந்து இது என்று சொல்லலாம். ஏன்? மீம் தான் முன்னுக்கு இது என்று சொல்லுவோம். அப்படியா? அதனால முதலாக வந்து அப்படியா? அப்ப எப்படி லிமன்ல மீம் பெஸ்ட்டுக்கு வரணுமே, லாம் பெஸ்ட்டுக்கு வர. இந்த சைட்ல இருந்து பார்த்தா முன்னுக்கு எது இது அஷ்பா? லாம். லாமா முன்னுக்கு இது அப்போ கண் தெரியாது தான் லாம் அப்படித்தானே? இப்போ இது இதா மீ. முன்பின் தெரியாது அப்படியா? மீ. என்ன லாமா மீமா? மீ. மீம். ஆ. அது எப்படி ஓதணும் பாப்போம். எங்க எங்க போயிட்டு முடின்னு பாப்போமா? மீமா. إن في ذلك لعبرة لمن لا இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. يخشى. இது எப்படி? إن في ذلك لعبرة من لا يخشى. ம், 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 ம். இந்த பாடம் இதுக்கு முன்னால சொல்லித்தரப்பட்டி அப்படித்தானே? ஓ. ஆ, யார் சொல்லி ஆனா தந்தது? ஒசத்திக்கே சொல்லி தரல. என்ன சொல்லி தரல? இந்த சொல்லி தரலையா? இந்த லா மீம் நூன் வார பாடம் சொல்லி தரலையா? என்ன சொல்லி தரல? அந்த சத்தாக்கு போறவங்க பத்தத்து பாரு. லாம் மீம் நூன் இந்த மாதிரி சொல்ல வந்தா மீம் லாம் நூன் இந்த சொல் வர பாடம் சொல்லி தரல அப்படியா? அது சொல்லி தந்த அது கொசத்திக்கு அந்த சத்தாவும் பத்தத்து. ஆ, நான் உங்களுக்கு சொல்லி தந்ததுல சத்தா பார்த்தா அதுவும் இல்லை அப்படியா? இல்ல. கொஞ்சம் நீங்க வரேன், லைட்டா வெயிட் பண்ணுங்க, வரேன் வரேன் வரேன். ம்.
மதிகா ஸ்கிரீன். ஆ ஆ, இப்படி ரெண்டு சொல் ஞாபகம். ஆ ஆ, என்ன ஞாபகம்? எந்த ஞாபகம் உங்களோட ஓது பாவம்? என்ன ஒவ்வொன்றா ஓத சொன்னேன். مصدقا لما بين يديه. இப்ப கல்லிமாண்டு ஓதையிலவே எப்படி ஓதுங்க கல்லிமான்னு சொல்லி? நீங்க ஓதின படி பார்த்தால் ஷத்தும் பத்துவா மேலுகி அப்படித்தானே? ஆ ஆ, அப்ப கல்லிமான்னு வருமா? இது எப்படி வரும்? ஆ, இதுக்கு என்ன வித்தியாசம்? نفس لما عليها. நப்சில் லம் முதல்ல லாம் வரும் அப்படியா? ஆ ஆ, மீ மெய் இது ஆ எப்படி கண்டுபிடிச்சாதான் கேட்குற கேள்வி. லாம் என்கிறது எப்படி வரும் என்கிறத எப்படி கண்டுபிடிச்சு? இதுக்கு போற மறக்கப்படாதா? ஹை, இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இதான் அதில் எழுத்துட ஒழுங்கு. சரியா? அரபுல வந்து எழுத்துக்களை வந்து முன்னுக்கு எது பின்னுக்கு எதுன்னு கண்டுபிடிக்கிறல்ல. அரபுல எழுத்துக்களை முன்னுக்கு பின்னுக்கு எதுன்னு கண்டுபிடிக்கிற சிஸ்டம் ஒன்று அரபுல இல்லை. அரபுல இருக்கிற சிஸ்டம் என்னடா, அரபு எழுத்துக்களை வந்து எழுத்து எழுத்து ஒழுங்கு நொண்டிக்கிற. என்ன ஒழுங்கு? அரபு எழுத்த எழுத்தொழுங்கு. எழுதுற ஒழுங்கு என்று சொல்லி. எழுதுற ஒழுங்கு இதுதான். இந்த இப்படிதான் எழுதணும். கையெடுக்காம தான் நாங்கள் எழுதுவோம். இந்த எழுதுற ஒழுங்குல தான் அரபு எழுத்து வரணும். ஆக முதலாவது வரும். முதலாவது நாங்கள் எழுதுறது லாம் லாம், அதுக்கு பிறகுதான் மீம், மீம் அதுக்கு பிறகுதான் அலிஃபோ, அடுத்த அலிஃப். எழுத்துக்கு நான் போவோம். இதான் அரபிட எழுத்து ஒழுங்கு. விளங்கினா? ம். ஆ, ஆ அடையாளங்களை கண்டுபிடிக்கிற ஒழுங்கு எப்படி என்றால், அடையாளங்களை கண்டுபிடிக்கிற அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேனா? அடுத்த கிளாஸ் இல்லை, இது இந்த சொல் எங்க வந்தாலும் மாட்டப்படாது, செல்லப்படாது. இந்த சொல் சொல்லித் தரல, ம் அந்த சொல் தான் சொல்லித் தந்தேன்னு செல்லப்படாது. எல்லாமே அந்த ம் சொல் ஒரு சொல் தான். அடையாளங்களை கண்டுபிடிக்கிற ஒழுங்கு எப்படி என்றால், இப்போ முதலாவது நான் கண்டுபிடிச்சிட்ட முதலாவது எழுத்து எது? லாம். அதுக்கு லாம் பிறகு வர எழுத்து மீம். மீம். அதுக்கு பிறகு வரது அலிஃப்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆ அடையாளங்களை கண்டுபிடிக்கிறது இந்த சைட்லேருந்து நாங்கள் எது முதலாவது வார அடையாளமோ அது லாமுக்குரியது, அதுக்கு பிறகு வாரது மீமுக்குரியது, அதுக்கு பிறகு வாரது அலிஃபுக்குரியது என்று போகணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னால் இந்த சைட்லேருந்து பார்த்தால் முதலாவது இருக்கிற அடையாளம் எது? சத்தும் ஷத்தும் ஃபத்ஹத்தும். ஃபத்ஹத்தும். அப்போ அது ரெண்டும் லாமுக்கு வரும். அதுக்கு பிறகு இருக்கிற திருப்பியும் ஷத்தும் ஃபத்ஹத்தும், அது மீமுக்கு வரும். அதே போல அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்றால் இதுல எந்த சைட்ல இருந்து பார்த்தீங்கன்றால் முதலாவது இருக்கிறது ஷத்தும் ஷத்த. மட்டும் இல்லை, ஷத்து கீழே ஒண்டிக்குது. நல்லா சரியா பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரா இது வெறீங்க ஹஸ்ரத்து. கஸ்ரத்துன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்றால் ஃபத்ஹத்துன். விளங்கா? ஆ இப்ப சொல்லுங்க இது எப்படி வரும்? விளங்கப்படுது முதலாவது. லாமுக்கு என்ன இது? மீமுக்கு என்ன இது? லாமுக்கு ஷத்தாவும் கஸ்ரத்துன்னும், மீமுக்கு ஃபத்ஹத்துன், ம், நூனுக்கு சுக்கூன். போதுங்க பாபம். إن في ذلك لعبرة لمن يخشى. திருப்பி போதுங்க. إن في ذلك لعبرة لمن يخشى.
திக்கக்கூடாது, திக்காம. إن في ذلك لعبرة لمن يخشى. ம். يلا بقى. إن إنما أنت منذر من يخشاها. என்ன இது? إنما أنت منذر من يخشاها. சரி போதுங்க. إنما أنت منذر من يخشاها. மூணாவது. وهو يخشى. நாலாவது. فمن شاء ذكره. திருப்பி போதுங்க நீட்டி. فمن شاء ذكره. குட். அஞ்சாவது. وإنه على ذلك لشهيد. திருப்பி போதுங்க. وإنه على ذلك لشهيد. ம். ரைட். கொஞ்சம் போ. ثم إذا شاء أنشره. திருப்பி போதுங்க. ثم إذا شاء أنشره. ரெண்டாவது. ومن يعمل مثقال ذرة شرا يره. மூணாவது. لمن شاء திருப்பி திருப்பி வெங்கைக்கு லமின் டாய்க்குது. இப்பதானே சொன்ன கண்டுபிடிக்க மெதட்ட. எப்படி லமின் வரும்? ம். வாய்க்கு வார்த்தை ஓதப்படாது. யோசனையோட ஓதணும். ம். لمن شاء منكم أن يستقيم. திருப்பி போதுங்க. لمن شاء منكم أن يستقيم. يستقيم எத்தனை செகண்ட் விடணும்? 3. அப்போ நீட்டுங்க பேல. لمن பேல شاء எங்கைக்கு லமின் திருப்பி லமின். ம். لمن شاء منكم أن يستقيم. நாலாவது. في أي صورة ما شاء. பேல في أي பேல صورة في أي صورة ما شاء ركبك.
ركبك ألف نتيل هذه بلا. في في أي صورة ما شاء ركبك. திருப்போதுங்க. في أي صورة ما شاء ركبك. அடுத்த கிளாஸ்ல இன்றைய பாடத்தில் நிறைய கேள்வி வரும். டேட் வருமா? நிறைய கேள்வி வரும்.